இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, புது பலன் அடையிறாங்க. கழுகில போல சட்டைகள் எடுத்து எழும்புவாங்க. எழும்புன பிறகு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இளைஞர்கள் கூட, வாலிப பிள்ளைகள கூட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சோர்வு வந்துரும், இளைப்பு வந்துரும், இடறி விழுந்துருவாங்க. ஆனா, இப்ப கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும்போது, கர்த்தர் உங்களுக்கு புது பலன குடுத்துட்டாரு. நீங்க கழுகுல போல சட்டைகள் எடுத்து இப்ப எழும்ப ஆரம்பிச்சுட்டீங்க, பறக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எப்படிங்க நீங்கள் இழப்படைவீங்க. அதனால தான் இந்த ஆவியானவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், அவர்கள் ஓடினாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அவர் பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து தேவனுடைய பலத்தை பெற்றவர்கள் கழுகில போல சட்டைகள் எடுத்து தேவனுக்காய் எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்வில் எழுப்புதல் பெற்ற பிறகு அவங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதுதான் இந்த வசனம் சொல்கிறது. ஆகவே இந்த நாளில் சோர்ந்து போகிறவருக்கு மனிதன் ஆறுதல் கொடுக்கலாம், மனிதன் தேற்றலாம், அவனோடதெல்லாம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் தான் பலன் தரணும். கர்த்தருடைய பலன் தான் நம்மளை பலப்படுத்தும். கர்த்தருடைய காரியங்கள் தான் நம்மளை பெருக பண்ணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம இளைப்படைந்தாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோங்க. நம்ம எப்படி இருப்போம், இடறியே விழுக மாட்டோம்.